3.2ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல fourth subdivision 3x cube plus 3x square plus 3x plus 3 6x cube plus 12x square plus 6x plus 12 அப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் போட்டு லெட் இது f of x எடுத்துப்போம் f of x equal to 3x cube plus 3x square plus 3x plus 3 பார்க்கலே தெரியுது இது காமனா 3 எடுக்கலாம் ஆனால் x காமன் எடுக்க முடியாது ஏன்னா இது லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கா x எடுக்க முடியாது இப்போ 3 மட்டும் தான் காமன் எடுக்க முடியும் எடுத்துட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும் வெறும் x cube தான் இருக்குது 3 காமன் எடுத்துட்டோமா x cube plus x square plus x plus 1 தான் வரும் ஏன்னா 3 காமன் எடுத்துட்டோம் அப்போ 3 into 1 தான் 3 ஆனால் ப்ளஸ் 1ன்னு வரும் அடுத்து g of x equal to இது எழுதிக்கிறோம் 6x cube plus 12x square plus 6x plus 12 இப்போ இதில் எது காமன் எடுக்கலாம் 6 and 12 தான் இருக்குது ஸோ 6 காமன் எடுத்துடலாம் அப்போ எடுத்துட்டோம் பேலன்ஸ் இருக்கிறது x cube plus 6 into 2 தான் 12 இப்போ இங்கே 12 தானே இருக்குது 6 காமன் எடுத்துடும் அப்போ into 2 தான் எழுதணும் அப்போ 2 மட்டும் தான் வரும் plus 2x square plus 6 காமன் எடுத்துடும் அப்போ பேலன்ஸ் இருக்குது x மட்டும் தான் x plus 12 அப்போ 6 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும் 2 டைம்ஸ் தான் அப்போ plus 2 அதான் வரும் ஓகேவா இப்போ எழுதிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் இந்த இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே காமன் எடுக்கிறோம்ல அதுக்கும் ஜிசிடி ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிக்கணும் இப்போ இங்கே இருக்கிற நம்பர் என்னது 3யும் 6ம் 3 6க்கு எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம் எல்சிஎம் மட்டும் எழுதுவோம்ல அது மாதிரி எழுதிக்கிறோம் 3 6னால ஈஸி எழுதிக்கலாம் அதனால அப்படியே எழுதிட்டேன் 3னா 3 into 1 அதான் இப்படி தான் எழுதுவோம் சாதாரண எல்சிஎம் எழுதுவோம்ல அது மாதிரி 3னா என்ன பண்ணுவோம் 3 ப்ரைம் நம்பர் தான் எடுப்போம் 3 1 சார் 3 அப்போ 3ங்கிறது எப்படி எழுதுவோம் 3 into 1 அடுத்து 6னா என்ன பண்ணுவோம் 3 டேபிளே பண்ணோம்னா 3 2 சார் 6 இன்னும் 2னா 2 1 சார் 2 அப்போ என்ன வரும் 3 into 2 into 1 ஓகே 3 into 2 into 1ன்னு வரும் இப்போ இதில் காமனாக இருக்கிறதா ஹெச்சிசிஎஃப் காமனாக இருக்கிறது எது 3 இதுவும் 3 அது மட்டும் தான் காமனாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு 3க்கு ஒரு 3 எழுதுவோம் ஹெச்சிசிஎஃப்னு ஓகே அதான் வந்துட்டு ஹெச்சிசிஎஃப்னாலும் ஜிசிடினாலும் ஒன்று தான் ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஜிசிடி என்னது 3க்கு 6க்கான ஜிசிடி ஆஃப் 3, 6 ஈக்குவல் டு என்னது 3 அதை தான் எழுதியிருக்கோம் ஓகேவா அது ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து இதுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கணும் இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் டிவைடன் எது பெரிய நம்பர் அது உள்ளே எழுதிட்டு எது சின்ன நம்பர் அது வெளியே எழுதுவோம் அதை வச்சு டிவைட் பண்ணுவோம் இதில் பார்த்துட்டோன்னா x cube plus x square plus x plus 1 இதுவும் x cube plus 2x square plus x plus 1 அப்போ ஃபஸ்ட் அந்த பவர் வச்சு தான் ஃபஸ்ட் நம்பர் வச்சு தானே எது பெரிய நம்பர் அது உள்ளே எழுதிட்டோம் சின்ன நம்பர் வெளியே எழுதுவோம் இங்கே பார்த்தா இதுவும் x cube இதுவும் x cube ரெண்டும் சேமாக தான் இருக்குது ஸோ அடுத்த நாள் என்ன பண்ண முடியும் எது காமன் தெரியாது எது ஃபஸ்ட்டு பெரிய நம்பர்னு தெரியாது ரெண்டுமே சேமாக தான் இருக்குது ஸோ செகண்ட் நம்பருக்கு போய்க்கணும் ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் அடுத்த நம்பருக்கு போகணும் அடுத்த நம்பர் என்னது இங்கே x square இது 2x square ஸோ இப்போ இதுலேருந்து தெரிஞ்சிடும் எது பெரிய நம்பர் இதான் பெரிய நம்பர் அப்போ இதுதான் உள்ளே எழுதணும் இதான் வெளியே எழுதணும் அப்போ அதுதான் உள்ளே எழுதியிருக்கோம் x cube plus 2x square plus x plus 2 divided by x cube plus x square plus x plus 1ன்னு எழுதிட்டோம் ஓகேவா அடுத்து இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் x cube இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் x cube அப்போ என்ன பண்ணணும் x cube கூட எதை மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் கிடைக்கும் 1 தான் அதான் 1 தான் இங்கே எழுதிட்டோம் 1 எழுதிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறது தான் 1 into x cube plus 1 into x square plus x into 1 plus x plus 1 அடுத்து என்ன பண்ணுவோம் சைன் சேஞ்ச் பண்ணணும் இப்போ ப்ளஸ் இது மைனஸ் ஆகிடும் இது மைனஸ் ஆகிடும் இது மைனஸ் ஆகிடும் இது மைனஸ் ஆகிடும் x cube minus x cube கேன்சல் ஆகிடும் 2x square minus x square அப்போ 2x squareலேருந்து ஒரு x square மைனஸ் பண்ணிட்டா 1x square தான் பிக்கஸ்ட் நம்பர் ப்ளஸ் தான் ஸோ x square தான் அடுத்து x minus x கேன்சல் ஆகிடுச்சு இங்கே எனக்கு 2 minus 1 2ல் 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா 1 பிக்கஸ்ட் நம்பரோட சைன் ப்ளஸ் அப்போ x square plus 1ன்னு வருது ஓகேவா ஆனால் இங்கே இருக்கிற நம்பர் கான்ஸ்டன்ட் நம்பர் தான் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது ஸோ அப்போ இது என்னது ரிமைண்டர் ரிமைண்டர் தான் அப்போ இருக்குது அப்போ நாட் ஈக்குவல் டு 0 தான் காமன் எது எடுக்க முடியும்னா எடுக்க முடியாது ஏன்னா இது x square plus 1 அப்படியே தான் இருக்குது ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு x square plus 1 நாட் ஈக்குவல் டு 0 ஓகேவா அடுத்து என்ன பண்ணும் இதையும் எது ரிமைண்டராக வந்திருக்கோ இதையும் எடுத்து தான் நம்ம டிவைட் பண்ணுவோம் இது ரெண்டில் எது பிக்கஸ்ட் நம்பர் இதான் x cube இது x square ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்போ இதால் டிவைட் பண்ணுவோம் இல்லையா அதான் எழுத போகிறோம் அப்போ இதான் உள்ளே எழுதுவோம் x cube plus x square plus 1 plus x plus 1 இது உள்ளே எழுதிட்டு டிவைடட் பை x square plus 1ன்னு எழுதுவோம் ஓகே தானே அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் x cube plus x square plus x plus 1 டிவைடட் பை x square plus 1 இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் x cube இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் x square கூட எதை மல்டிப்ளை பண்ணல x cube கிடைக்கும் x அதனால் அந்த x இங்கே எழுதிட்டோம் அடுத்து ஃபில் பண்ண வேண்டியதான் x square into x cube plus 1 into xக்கு நேராக எழுதணும் இதே மாதிரி தான் முன்னாடி ஒரு சம்பவம் இருந்துச்சு இங்கே எழுத முடியாது ஏன்னா எக்ஸ்னா எக்ஸ் வேரியபிளுக்கு நேராக தான் எழுதணும் ப்ளஸ் எக்ஸ் எழுதிட்டோம் அடுத்து சைன் சேஞ்ச் பண்ணும் இது மைனஸ் ஆகிடும் இது மைனஸ் ஆகிடும் x cube மைனஸ் பண்ணிட்டா கேன்சல் ஆகிடும் அடுத்து இங்கே இருக்கிற x square இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் 1ன்னு வரும் அடுத்து இங்கே என்ன இருக்குது x square plus 1 இதில் இருக்க ஃபஸ்ட் வேரியபிள் x square இதில் இருக்க ஃபஸ்ட் வேரியபிளும் x square இது ரெண்டு சேம் தான் அப்போ x square கூட எதை மல்டிப்ளை பண்ணல அதே கிடைக்கும் ப்ளஸ் 1 தான் அப்போ அந்த ப்ளஸ் 1 எழுதிட்டோம் இனி மல்டிப்ளை பண்ணுவோம் x square into 1 x square plus 1 into 1 1
எழுதிட்டோம். சைன் சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். 0. இப்போ ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. அப்போ ஜிசிடி எது தான்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுக்கு முன்னாடியும் ஜிசிடி நம்பருக்கு காமன் எடுத்ததுக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் 3. அப்போ அது ரெண்டையும் சேர்த்து தான் எழுதணும். ஓகே, இந்த 3 எழுதி தான் இப்போ கண்டுபிடிச்ச ஜிசியோட சேர்த்து எழுதணும். என்னது? 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதான் ஜிசிடி. 3 எழுத மறந்துடக்கூடாது. முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கல ஃபைனலாக எழுதும்போது அதையும் சேர்த்து எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு.